குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆனது திருவண்ணாமலையை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இதில் ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலகிராம், யூடியூப் போன்ற அநேக சோசியல் மீடியாக்கள் மூலியமாக அநேக வருமானங்களை பெறலாம். இல்லத்தரசிகள், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இன்றே பயன்பெறுவீர்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், பிரியாணி இலை, பே லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இந்த பிரிஞ்சி இலை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, மற்ற காரியங்களுக்கு இதை மிகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சுவை மணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அரும்பெரும் ஒரு இலை கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா, பூஞ்சை எதிர்ப்பு பொருள், ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் அதிகம் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த இலைகளில் பார்த்தோன்னு சொன்னால், கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர், மாங்கனீஸு, செலினியம் அப்படின்னு சொல்லி அநேக சத்துக்கள் என்ன செய்யுது இந்த பிரிஞ்சி இலையில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இலை, அந்த பிரியாணி பட்டை, லவங்கப்பட்டை சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து 1 டம்ளராக வற்றும் அளவுக்கு கொதிக்க வைத்து எலுமிச்சைச்சாறு, தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர உடலில் நல்ல ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை பெறலாம். செரிமான கோளாறுகளுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. அஜீரணம், பசியின்மை, வயிற்றுப்பொருமல், வாயு தொல்லை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரியாணி இலை டீ ஆனது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்கிறது. இரத்த அழுத்தத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதய நோயாளிகள் இந்த டீயை அருந்தலாம். இந்த டீயை அருந்தும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அமினோ அமிலங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் செல்களை அழிக்கிறது. பல நன்மைகள் இந்த பிரியாணி இலையில் காணப்படுவதால் இதை மிகவும் பயனுள்ளதாக நாம் பயன்படுத்தலாம். உணவுக்கு பின் இதோட இலை, லவங்கப்பட்டை, இஞ்சி சேர்த்து கசாயம் செய்து தேன் கலந்து குடித்து வர வாயு தொல்லை, செரிமானம், அஜீரணம், பசியின்மை, வயிற்றுப்பொருட்கள், இப்படி பல நோய்கள் தீரக்கூடியதாக இருக்கிறது. உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுகிறது. நச்சுகளை வெளியேற்றி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதய நரம்பு நாளங்களை மேம்படுத்துகிறது. ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கவாதம் வராமல் தடுக்கிறது. இருதயத்தில் ஓடக்கூடிய நரம்புகளை சீர்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. மேலும் மன அழுத்தம் உள்ளவர்கள், அதிக கோபமுடையவர்கள், எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இந்த டீயை நம்ம தினந்தோறும் அருந்தலாம். இது நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்துகிறது. வலி, வீக்கம் இருக்கக்கூடியவங்க இது வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த ஒரு வேதிப்பொருள் இதில் இருக்குது. இஞ்சி, கிராம்பு நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி தைலமாக எடுத்து வலி இருக்கக்கூடிய இடத்தில் நம்ம தடவி அதை மசாஜ் செய்து வர அந்த வலி சீக்கிரமாக நீங்கும். மேலும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இது டைப் 1 சர்க்கரை, டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லி 2 வகையாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக எனது செயல்படுகிறது. டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இதை கஷாயமாக எடுத்து சாப்பிடும்போது, அதாவது இந்த பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, சீரகம்,
லவங்கப்பட்டை இதை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கஷாயமாக செய்து அதை 1 டம்ளரமாக வற்ற வைத்து அதை ஆற வைத்து இருத்து குடிக்கும்போது உடல் சோர்வு நீங்கிறது. உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து காலையில் வெறுவயிற்றில் அருந்தும்போது இன்சுலின் அளவை தூண்டுகிறது. புற்றுநோய்க்கு ஒரு பெரிய ஒரு மருந்தாக செயல்படுகிறது. மார்பக புற்றுநோய், தசை புற்றுநோய், தொண்டையில் புற்றுநோய், இப்படி எப்படி வகை புற்றுநோயாக இருந்தாலும் சரி அந்த செல்களை அடியோடு அழிக்கக்கூடியதாக ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. சளி, காய்ச்சல், இருமல் இவைகளுக்கு இந்த கஷாயத்தை நம்ம தொடர்ந்து குடிக்கும்போது அந்த காய்ச்சல், இலி, வைரஸினால் வரக்கூடிய காய்ச்சல் இதற்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையாக இருக்கிறது. நுரையீரல், சுவாச பாதை தொற்று நோய், மூச்சு திணறல் இப்படிப்பட்ட நோய்களுக்கு இதை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரும்போது அந்த நுரையீரல் சுவாச பாதையில் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த புகையை எரித்து அதில் வரக்கூடிய புகையை நுகர்ந்து பார்த்தால் மன அழுத்தம் சரியாகும், நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். அதனால் நீங்களும் இந்த பிரியாணி இலையை எங்கேனாலும் விட்டுறாதீங்க. பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, இதை எங்கேனாலும் விட்டுறாதீங்க. நீங்களும் பயன்படுத்துங்க. மனத்துக்காகவும் நறுமணத்துக்காகவும் சுவைக்காகவும் அல்லாமல் இதை உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக பயன்படுத்துங்கள். நோய் இல்லாமல் நாம் வாழ்வோம். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.